மூன்றாவது கண் என்றால் என்ன? நம்ம பிரெயின்ல சென்டர்ல ஒரு ஆணி அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய ஆணி அடிக்காதீங்க, ஒரு பெரிய ஆணியை அடிச்சா அது ஒரு இடம் வரைக்கும் போகும். இந்த ரெண்டு புருவத்துக்கு மத்தியில ஒரு ஆணி அடிச்சீங்கன்னா இந்த ஆணி இந்த ஆணி ரெண்டும் ஒரு இடத்துல ஒட்டும், சேரும். செரிப்ரம் அப்படின்னு பேரு இங்கிலீஷ்ல. உங்களுடைய மூளையினுடைய மத்திய பகுதி. அந்த செரிப்ரத்துல பீனியல் சுரப்பி அப்படின்னு ஒரு சுரப்பி இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன பண்ணுது பீனியல் சுரப்பி? பீனியல் சுரப்பி மெலட்டோனின் அப்படிங்கிற ஜூஸ சுரக்குது. சுரப்பி என்றால் என்ன? அது நமக்கு உண்டான ஹார்மோன்ஸ், நம்ம பாடி வேலை செய்யறதுக்காக கரெக்ட். நம்ம உடம்புல எக்கச்சக்கமான நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு, உறுப்புகள், அங்கங்கள். அந்த உறுப்புகள் வேலை செய்ய வேண்டும் என்றால் இந்த சுரப்பிகள் சுரக்கக்கூடிய ஜூஸ், ஹார்மோன்கள், கெமிக்கல்ஸ் தேவை. இந்த ஹார்மோன்கள் இல்லை என்றால் நம்ம செத்து போயிடுவோம். பான்கிரியாஸ் ஒரு சுரப்பி, அது கெட்டு போச்சுன்னா சக்கரை காயில. தைராய்டு ஒரு சுரப்பி, அது சுரக்கக்கூடிய தைராக்சின் இல்லை என்ற தைராய்டு காயில வந்துடும், தப்பமாயிடும். மூஞ்சி தப்பம், தொடை தப்பம், கை தப்பம், கால் தப்பம், வயிறு தப்பம், ஒபாசிட்டி, டிப்ரெஷன் வந்துடும். இந்த மாதிரி உடம்புக்குள்ள இருக்கிற 108 சுரப்பி இருக்கு உடம்புல. சுரப்பி எங்க இருக்கு? 2 நரம்புகள் சேரக்கூடிய இடத்துல சுரப்பி இருக்கு. மெரிடியன் பாயிண்ட் பேர் அதுக்கு. நரம்புகள் சேரக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு பேரு மெரிடியன் பாயிண்ட். அந்த மெரிடியன் பாயிண்ட்ல இந்த சுரப்பிகள் இருக்கு. பெரிய சுரப்பி, சிறிய சுரப்பி. சுரப்பி பெருசோ சிறுசோ, இந்த பீனியல் சுரப்பி அப்படிங்கிறது உங்க மனதோடு இணைந்து இருக்கிறது. உங்க தலைக்குள்ள 3 சுரப்பி இருக்கு: ஹிப்போதாலமஸ், பீனியல், பிட்யூட்டரி. இந்த 3 சுரப்பிகள் தான் உங்க மனதை இயக்குது. சுரப்பிகளின் ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா பீனியல் பிட்யூட்டரி சுரப்பி. பிட்யூட்டரி சுரப்பி சுரக்கக்கூடிய ஹார்மோன் பெயர் டோபமைன். பீனியல் சுரப்பி சுரக்கக்கூடிய ஹார்மோன் மெலட்டோனின். ஹிப்போதாலமஸ் சுரப்பி சுரக்கக்கூடிய ஹார்மோன் செரட்டோனின். செரட்டோனின், மெலட்டோனின், டோபமைன். இந்த 3 ரசங்கள், இந்த 3 கெமிக்கல்கள், இந்த 3 ஹார்மோன்கள் உங்களுடைய மனதையும் உடலில் இருக்கக்கூடிய மற்ற சுரப்பிகளையும் தன் வேலையை தான் சரியாக செய்து கொள்வதற்கு பார்த்துக் கொள்ளுகிறது. சுரப்பிகளின் ராஜா பிட்யூட்டரி சுரப்பி. மனதை இயக்குவதற்கும் உங்களுக்கு தூக்கத்தை கொடுப்பதற்கும் மெலட்டோனின் ஹார்மோன் ரொம்ப தேவைப்படுது. டோபமைன் ஆனந்தத்தை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது. காஃபி குடிக்கிறப்ப ஒரு ஆனந்தம், தண்ணி அடிக்கிறப்ப ஒரு ஆனந்தம், ஆம்பளை பொம்பளை சேர்றப்ப ஒரு ஆனந்தம். எந்த ஒரு வேலை செய்தாலும் ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்திற்கு மூல காரணம் எது என்று கேட்டால் டோபமைன். பிட்யூட்டரி சுரப்பி சுரக்கக்கூடிய டோபமைன் ஹார்மோன். சோ இந்த பீனியல் சுரப்பி நீங்க தூங்குறதுக்கு வேண்டிய மெலட்டோனின், தூக்கம் நல்லா வருதுன்னா உங்களுக்கு மெலட்டோனின் சுரப்பி நல்லா வேலை பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பி நல்லா வேலை பண்ணுதுன்னு அர்த்தம். ஆன்மீகத்தினுடைய டோர்வே பீனியல் சுரப்பி. இது ஏன் எல்லாருக்கும் வேலை பண்றது இல்ல? 3வது கண், 3வது கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே. யார் சொன்னது? நக்கீரன். நக்கீரனுக்கும் சிவபெருமானுக்கும் சண்டை வருது. நக்கீரன் தெரியுதுல, அவர் கடவுள்ல தெரியுதுல, நக்கீரனுக்கு ஆர்கியூ பண்றாரு. கூந்தல் இயற்கையாகவே பெண்களுக்கு நறுமணம் இருக்கிறது, நறுமணம் இல்லை. இது பேச்சுவார்த்தை. ஒரு ஏழ்மையான புலவனுக்கு சிவபெருமான் அருள முன் வந்து ஒரு
கவிதையை எழுதி கொடுக்கிறார். ராஜா கேட்ட கேள்விக்கு பதில். நேச்சுரலாவே கூந்தலுக்கு மனம் இருக்கிறதா, இல்லைன்னா ஏதோ பூ வாசனை பொருட்கள். இப்ப இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் நேச்சுரல் வாசனையை விடுறதில்லை, ஏதோ போட்டு அடிச்சுக்கிறாங்க, டப்பு டிப்புன்னு அடிச்சுக்கிட்டு. இந்த பூ வைக்கிற பழக்கம் போயிடுச்சு, பொட்டு வைக்கிற பழக்கம் போயிடுச்சு. நேச்சுரலாவே இருக்கு அப்படின்னு சிவபெருமான் கவிதை எழுதுறார். அதை ஒத்துக்கிறது இல்லை நக்கீரன். கோபம் வந்துடுது கடவுளுக்கு. மூன்றாவது கண்ணை திறக்கிறார். எரிஞ்சி பஸ்மம் ஆயிடுவான் நக்கீரன். திருப்பியும் புனர்ஜன்மம் கொடுக்கிறார். சோ மூன்றாவது கண்ணின் மூலம் யாருக்கு? யோகத்தினுடைய மூலமே சிவபெருமான். யோக கலையினுடைய மூலம் யார்? நமக்கு யோகத்தை யார் கொடுத்தவர் என்றால் சிவபெருமான். இந்த மூன்றாவது கண்ணு திறந்துதான் முருகனை பிறக்க வச்சார் கார்த்திகேயன். 6 உருவம் 6 முகம். அந்த கார்த்திகேயனை படைத்ததே சிவபெருமான் தான். தன்னுடைய மூன்றாவது கண்ணுடைய சக்தியினால் ஆறுமுகனை பிறப்பித்தார்.